ஸோ இன்றைக்கி வந்து நான் கருப்பு கவுனி அரிசி ரைஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி ரைஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 3/4 கப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு அது பொங்கல் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ பொங்கலுக்கு வந்து அந்த அரிசியை வந்து நாங்கள் வந்து ஒரு 2 hours நல்லா ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போது மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், இதுலேயே நீங்கள் அந்த மிளகோட ஜீரகமும் கூட போட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நம்ம இதில் போட்டுடுறோம். ஸோ நாங்கள் வந்து மிளகும் ஜீரகமும் போட்டு கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணிவிடுவோம். இது உங்களுக்கு ஏன்னா சில பசங்களுக்கு வந்து அந்த மிளகை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பொடி மாதிரி பண்ணி போட்டுட்டா ஸோ அதிலே கலந்துரும். ஸோ பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது தனியாக எடுத்து வைக்கணுன்னு அவசியம் இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். நம்ம குக்கர் வந்து போட்டுடலாம். 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். குக்கர் மூடிடலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு குக்கர் லிட்டு மூடுவோம். ஸோ மூடிட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு காமிக்கிறேன். ஸோ பொங்கல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நான் கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா பொடியாக ஆக்கியிருக்கேன். கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து நான் நெய்யை வந்து உருக்கிட்ட பிறகு கேஷ்யூஸ் போடுறேன். ஓகே, ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு இதான பிறகு எடுத்து நம்ம பொங்கலில் கலரிட வேண்டியதான். ஸோ நம்ம ஃபைனல் அவுட்புட்டோட பொங்கல் இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு வந்து கலர் அந்த மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.